பிஎஸ்என்எல் 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த குவார்ட்டர் த்ரீல தான் 262 கோடி வந்து லாபம் ஈட்டியிருக்காங்க. ஸோ ஏன் அவங்க இவ்வளோ நாள் லாபம் ஈட்டல? இந்த கம்பெனி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகுவாங்களா? இல்ல சர்வே பண்ண முடியாம இவங்க இன்னும் லாஸ்ல தான் போவாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட ஒரு கிங்கா இருந்திருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து 2000ல அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிஎஸ்என்எல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய பேக்கேஜஸை இன்ட்ரோ பண்ணி, ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஒரு மோனோபோலியா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிராட்பேண்ட் சர்வீசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 2005ல வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இவங்க ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா சர்வீசஸுமே அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அஃபோர்டபுள் அண்ட் ரிலையபிள் டெலிகாம் சர்வீஸா இவங்க இருந்தாங்க. ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் கொடுத்தாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாகவும் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் இவங்க ஏன் வந்து இவங்களோட கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2010 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 2010க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி அப்படியே கொஞ்சமா ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவங்க வந்து ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4G 5Gன்னு இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 4G இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 3Gலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட சொல்லி அவங்க வந்து நிறையா இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. பட் பிஎஸ்என்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு ஸோ கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் கொடுக்குறாங்களோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களால மூவ் ஆக முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3Gலேயே அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து எப்படி வந்து அவங்களோட மார்க்கெட்டை வந்து இன்னும் வந்து பக்கவா ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிட்டு இருந்தாங்க. இன்னும் ஏர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து 4G கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ரீ 4G அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நிறையா 4Gயை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 மந்த்ஸ் கிட்ட வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸோட மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குனுச்சு. பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க வந்து 3Gலே இருந்ததுனால யாருமே அந்த பக்கம் போகல. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்ததுனால மற்ற கம்பெனிஸோட மார்க்கெட்டையும் ஜியோ பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜியோ ப்ளஸ் ஏர்டெல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 4Gயை கொடுத்து ஸோ சீப்பான ப்ரைஸில் கொடுத்து அவங்களோட மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெவியாக வந்து காம்படேட் பண்ணாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ஸ் கேட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கவர்மெண்ட் கம்பெனி அப்படியே இருக்கும்போது ஒரு இதில் வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லேகாக இருந்துச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் சர்வீஸும் இல்லை, ஒரு 4G சேவையும் இல்லை, நமக்கு தேவையான எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெலிகாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஎஸ்என்எல் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிடும். ஸோ பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்ததாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க அட்டென்ஷன் எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 4Gயை இன்ட்ரோ பண்ணுவோம். 4Gலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து 5Gயை வந்து நம்ம கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஎஸ்என்எல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5Gயை வந்து பார்த்தீங்கன்னா 4G 5Gயை வந்து இவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னும் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் C.ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4G 5G எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும், பிஎஸ்என்எலுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து கவர்மெண்டோட சேர்ந்து உழைக்கும்போது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைபர் அண்ட் பிராட்பேண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிரைவேட் பிளேயர்ஸா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காம்படிட்டரா ஜியோ அண்ட் ஏர்டெல் இருக்காங்க. ஸோ அவங்கள தாண்டி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் கம்பெனிஸோட வந்து இவங்க சேர்ந்து, ஸோ இவங்களும் இவங்களோட இத வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ மக்கள் கிட்ட வந்து இன்னும் வந்து பிஎஸ்என்எல் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும், என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஸோ நம்மளும் பார்க்கலாம் எப்படி இருக்கும், என்ன ஏதுங்கிறத. ஸோ நீங்க பிஎஸ்என்எல் நல்லா வருமா வராதா அப்படிங்கிறத உங்களோட ஐடியா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.